மீது நடவடிக்கை தொழிற்சங்க உரிமையை பாதுகாக்க இடதுசாரி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும் தமிழக அரசே காவல்துறையே நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். என்ன ஆயுத பொருட்கள் இருக்கு, ஆலோசனை கையில் என்ன துப்பாக்கி இருக்கு, ஆசத்தின் கையில் என்ன குண்டா இருக்குது, இல்லை என் கையில் என்ன கோடாரியா இருக்குது, வெட்டு கையோடு வந்திருக்குது, ஓட்ட சட்ட வெட்டியோடு தான் வந்திருக்கு. எல்லோரும் அப்படித்தான் வந்திருக்கிறார். அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் ஆயுதங்களின்றி ஜனநாயக முறையில் எந்த போராட்டத்தையும் நடத்துவதற்கு அனுமதிக்கிறது. ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், உண்ணாவிரதம் நடத்தலாம், தர்ணா நடத்தலாம், மறியல் நடத்தலாம், சாலை மறியல் நடத்தலாம். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் எந்த தயவும் தேவையில்லை. அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் நாடு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் ஆட்சி. மோடி மேல சொல்ற விமர்சனம், அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறார் நரேந்திர மோடி. அப்படித்தானே நம்ம இந்தியா கூட்டணி சார்பாக தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு நிறுவனம் தொழிலாளர்களை அப்பட்டமாக பழிவாங்குகிறது. பேச்சுவார்த்தை கேபி சொன்னபடி பேச்சுவார்த்தை என்ன நடக்கட்டும், அந்த பிரச்சனைக்கு நான் வரல. சங்கம் வைப்பதற்கு நாட்டில் உரிமை உண்டா இல்லையா? உரிமை உண்டுன்னு வெள்ளக்காரங்காலத்திலே தீர்ப்பு வழங்கிட்டான். உரிமை உண்டு என்பது வெள்ளக்காரன் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது சங்கம் வைப்பதற்கு உரிமை உண்டு, உரிமை வேண்டும் என தொழிலாளர்கள் போராடி ரத்தம் சிந்தி துப்பாக்கி சூட்டிற்கு ஆளாகி அந்த உரிமையை பெற்றிருக்கிறார்கள் தொழிலாளர்கள். 100 ஆண்டு கால போராட்ட வரலாறு. அந்த 100 ஆண்டு கால போராட்ட வரலாற்றை ஒரு நிறுவனம் இன்றைக்கு நிராகரிக்கிறது, மறுக்கிறது. சாம்சங் என்கிற நிறுவனம் தொழிற்சங்கம் வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கிடையாது. அது தொடங்கி 17 ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்று கேபி சொன்னார். ஒரு தொழிலாளி தன்னுடைய பிரச்சனையை நிர்வாகிகளும் தனித்து சொல்ல முடியாது, தனித்து கூற அனுமதிக்க மாட்டார்கள். தனித்து கூற விரும்பினால் பழிவாங்கி விடுவார்கள். அதற்குத்தான் ஒரு அமைப்பு, ஒரு சங்கம் தேவை. சங்கம் மூலியமாக கோரிக்கையை முன்வைப்பது. அந்த கோரிக்கை நிர்வாகம் ஏற்கலாம், பரிசீலிக்கலாம், அல்லது 10 கோரிக்கை வைத்தால் 5 ஏற்று 5 ஏற்க முடியாது என்று சொல்லலாம், அல்லது நான் பிறகு அது நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லலாம். அது வேறு விஷயம். ஆனால் சங்கமே வைக்கக்கூடாது என்று ஒரு நிறுவனம், அதுவும் தமிழ்நாட்டில் சொல்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நாம் வெட்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆசியாவிலேயே முதலாக மே தினத்தை கொண்டாடியது தமிழ்நாட்டில் தான். இந்தன சிற்பி சிங்காரவேலர் கொண்டாடினார். இந்தியாவிலேயே முதலாக மே தினத்திற்கு விடுமுறை அளித்த மாநிலம் தமிழ்நாடு தான். கலைஞர் அளித்தது. மே தினத்திற்கு விடுமுறை என்று விடுமுறை அளிக்கப்பட்டது. நேற்று நினைவு சின்னம் சென்னையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் தான் அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் மே தினத்தன்று திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்க பேரவையின் சார்பில் தற்போது இருக்கிற மாநில முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அங்கே மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தொழிலாளர்களின் நலனுக்காய் பாதுகாத்த அரசுகள் இருந்த இந்த மாநிலத்தில் ஒரு நிறுவனம் 1500 பேர் பணியாற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தொழிற்சங்கம் வைக்கக்கூடாது என்று ஒரு செய்கிற அடாவடித்தனத்திற்கு மாநில தொழிலாளர் நலத்துறை ஆதரவாக இருப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதுமல்ல, நல்லதும் அல்ல. பணி செய்த தொழிலாளர்கள் 17 ஆண்டு புதுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக அங்கே சங்கம் வைக்க துணிந்தார்கள். சங்கத்தை பதிவு செய்ய வெளியிருந்தார்கள். அதனாலே மிகப்பெரிய காவல்துறை ஒழுங்குமுறையை, சாம்சங் நிறுவனத்தின் அடக்குமுறையை, தமிழக அரசினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்குதலை எதிர்கொண்டு 4 வாரங்களாக 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலாளர் துறையோ தொழிலாளர் ஆணையமோ தமிழக அரசோ இந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்தை செவிமடித்து கேட்கவில்லை, அதை பரிசீலிக்கவில்லை.
எனவே தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற போதுதான் தொழிலாளர்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்கள் பின்னால் இருப்பதற்கு தமிழக அரசு வருகிறது இல்லையோ, தொழிலாளர் துறை வருகிறது இல்லையோ, தொழிலாளர் அமைச்சர் வருகிறார்கள் இல்லையோ, சிபிஐஎம் கட்சி, சிபிஐ கட்சி, சிபிஎம் இந்த இடதுசாரி இயக்கங்கள் 100 ஆண்டு பாரம்பரியம் மிக்க தொழிலாளர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற மார்க்சினுடைய வாரிசுகள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக பறைசாற்றுவதற்காகத்தான் அன்பு தோழர் கேபி அவர்கள் மிக சரியான நேரத்தில் இடதுசாரிகளை ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டத்தை இங்கே துவங்கியிருக்கிறார். உடனே அதற்கு சம்பந்தித்த அன்பிற்குரிய தோழர் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களுக்கும் கேபி அவர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கிற சிபிஐ சிபிஎம் கட்சியுடைய தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தோழர்களே, நான் ஒரு சில செய்தி குறிப்பாக சுருக்கமாக சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். எனவே இந்த போராட்டத்திலே தொழிலாளர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்காக நாங்கள் வரவில்லை. தொழிலாளர்களுடைய போராட்டத்தை ஆதரித்து அதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. ஏனென்றால் ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 3 தொழிற்சங்கங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. சிஐடி இருக்கிறது, ஏஐடிசி இருக்கிறது, ஏஐசிசி இருக்கிறது. தொழிலாளர்களுடைய உரிமைகளை அவர்களை பாதுகாப்பதற்கான வேலைகளை எங்கள் தொழிற்சங்க தலைவர்களும் தொழிற்சங்கமும் பார்த்துக் கொள்வோம். பின்னர் ஏன் ஆம்பல் வந்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டுடைய காவல்துறை சில வேலைகளை செய்யும். பிரச்சனை உச்சபட்சமாக ராணுவத்தை இறக்குவோம் இருப்பார்கள். அதுபோல தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சங்க தலைவர்கள் சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். காவல்துறைக்கு என்ன வேலை? காவல்துறை தொழிலாளி அச்சுறுத்துகிறது, மிரட்டுகிறது, வழக்கு பதிவு செய்கிறது. தொழிலாளர் துறை அவருக்கு ஆதரவாக ஆய்வு நிர்வாகத்திற்கு ஆதரவாக போகிறது. தமிழ்நாடு அரசு மௌனம் காட்டுகிறது. எனவே இதை எதிர்கொள்வதற்காகத்தான் இடதுசாரி இயக்கங்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டின் பற்றி நாம் மிகவும் பெருமையாக சொல்லலாம். முத்தரசன் அவர்கள் சொன்னதை போல தொழிலாளருடைய தினத்தை நாம் இங்கு கொண்டாடினோம். தொழிற்சங்கத்தை முதல்முறை 1918 தமிழகத்தில் துவங்கினோம். தொழிற்சங்கத்தை பதிவு செய்கிற உரிமையை பிரிட்டிஷ் ஆளுநர்களை 1927 பெற்றோம். எனவே இன்றைக்கும் கூட திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், இந்தியாவுக்கே திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு வழிகாட்டுகிறது என்று. உண்மையிலே பெருமை கொள்வோம். சரிதான், அப்படித்தான் நினைத்திருந்தோம். இன்றைக்கு நீக்கத்திலே ஒரு கட்டுரை இருக்கிறது. அன்பு தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள், ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதை படித்த போது உண்மையிலே நான் தமிழகத்தில் தான் வாழ்கிறோமா, இவர்கள் எல்லாம் சொல்வதை போல தொழிலாளர்களை பாதுகாக்கிற பெருமித தமிழகத்தில் தான் வாழ்கிறோமா என்ற அச்சம் இருக்கிறது. எனவே இந்த கூட்டத்தின் வாயிலாக 75 பேர், ஒரு 7 பேர் இருந்தாலும் சங்கம் வைக்கலாம், 100 பேர் இருந்தால் பதிவு செய்யலாம் என்று சட்டம் இருக்கிற போது 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை செய்கிற சாம்சங் நிறுவனத்தில் சங்கம் துவங்கக்கூடாது என்று, அதை பதிவு செய்யக்கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை, அரசியல் சட்டத்திற்கே புறம்பானது என்பதைத்தான் தோழர்கள் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். எனவே நான் திரும்ப சொல்லுகிறோம், 45 நாள் ஆனாலும் சட்டம் பதிவு செய்யணும். இங்கே 100 நாளைக்கு மேலாகி பதிவு செய்யப்படவில்லை. உடனடியாக தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை சாம்சங் நிறுவனத்தினுடைய அந்த பிரச்சனைகளிலே தலையிட்டு தொழிற்சங்கத்தை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும். பெரும்பான்மை தொழிலாளர்கள் ஆதரிக்கிற சிஐடி சங்கத்தோடு பேச்சுவார்த்தை வர வேண்டும். தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் வாயிலாக வைக்கிறோம். ஒருவேளை தோழர் கேபி சொன்னதை போல இந்த விஷயத்திலே தமிழக அரசு மௌனம் காத்தால், அதற்கு ஆதரவாக நின்றால், தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இடதுசாரி இயக்கங்கள் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து நின்று தொழிலாளர் உரிமையை பாதுகாப்பதற்காக எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக இருக்கிறோம். காஞ்சி மாவட்டத்திலே 17 ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சாம்சங் தொழிற்சாலையிலே பணியாற்றக்கூடிய 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் தங்களுக்கு ஒரு சங்கத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து, அந்த கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தினால் 4 வார காலமாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த தொழிலாளிகளுக்கு சங்கத்தை பதிவு செய்து கொடுப்பது என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சட்டத்தின் அடிப்படையான உரிமை. அந்த அடிப்படையான உரிமையை தமிழக அரசும் தமிழக தொழிலாளர் நலத்துறையும் செய்து கொடுக்க மறுக்கிற காரணத்தினால் 4 வாரங்களாக தொடர்ந்து அந்த தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மிரட்டி உருட்டி பணிய வைக்கக்கூடிய முறையில் சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அதனை கண்டித்து அந்த தொழிலாளருடைய கோரிக்கையை ஏற்று சங்கத்தை பதிவு செய்து அளிக்க வேண்டும் என்ற கோரி வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய கட்சிகளின் சார்பில், இடதுசாரி கட்சிகளின் சார்பில் இன்றைக்கு ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருந்தோம். ஆனால் தமிழக காவல்துறை, தமிழக அரசு சாதாரணமாக ஆர்ப்பாட்டத்துக்கு வழங்க வேண்டிய அனுமதியை கூட வழங்காமல்
காவல்துறையினர் ஏராளமாக குவித்து யாரையுமே இங்கே அணி சேர்க்க விடாமல், யாரையுமே ஒன்றா சேர விடாமல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதியை கடைசி நேரத்திலே மறுத்திருக்கிறார்கள். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இப்படிப்பட்ட போக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு அல்ல, ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்கக்கூடிய போக்கு அல்ல. போராடுகிற தொழிலாளிக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், திராவிட மாடல் அரசை பற்றி தமிழக மக்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டிலே தொழில் துவங்கக்கூடிய முதலாளிகள் இந்த நாட்டு சட்டத்தை மதிக்க மாட்டார்கள், இந்த நாட்டு தொழிலாளர் துறை சட்டத்தை மதிக்க மாட்டார்கள். அவர்களை கட்டாயப்படுத்துவதற்கு தொழிலாளர் துறையோ தொழில்துறையோ தமிழக அரசோ தயாராக இருக்காது. மாறாக இந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு போராடுகிற தொழிலாளிகளையும் அவர்களுக்கு ஆதரவாக போராடுகிற இடதுசாரி கட்சிகளையும் நீங்கள் அடக்க நினைப்பது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்காது. எதிர்கால அரசியலுக்கு தமிழகத்திலே ஒரு ஆக்கப்பூர்வமான வழியை செய்ய உதவாது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, தமிழக அரசு இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் உடனடியாக அந்த சங்கத்தை பதிவு செய்வதற்கு உத்தரவிட வேண்டும். இப்படிப்பட்ட ஜனநாயக உரிமைகளை திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிற திமுக அரசு மறுப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது, ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இல்லையே, வன்மையாக கண்டிக்கிறோடைய அடையாளமாக தானே இன்றைக்கி ஆர்ப்பாட்டமே. இதை விட என்ன வன்மையாக கண்டிக்கணுங்கிறீங்க? தொழிலாளர் நலத்துறையும் அந்த மாவட்ட காவல்துறையும் தொழிலாளிகளுக்கு ஆதரவாக இல்லாமல் சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டமே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அப்போ இதை விட இன்னும் என்ன வன்மையாக ஏதாவது கல்லகல்ல எடுத்து அடிக்கணுங்கிறீங்களா நீங்கள்? எனவே ஜனநாயக ரீதியாக இந்த அரசினுடைய அணுகுமுறை தவறு என்பதை நாங்கள் சுட்டி காட்டுறோம். அதை கண்டிக்கிற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அதாவது அங்கே நடக்கக்கூடிய போராட்டம் எல்லா தொழிலாளிகளும் சேர்ந்து நடத்துகிற போராட்டம். அதில் நாங்கள் போய் அரசியல் கலந்து அதில் ஏதோ அரசியல் சாயம் பூசத்துக்கு நாங்கள் விரும்பலை. அதுதான் உண்மை. இல்லை, எல்லா இடங்களும் எல்லா பிரச்சனையும் அப்படி சொல்ல. சாம்சங் பிரச்சனையில் திமுக அரசு சாம்சங் நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருக்கிறது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. இல்லை இதே தமிழ்நாட்டில் வேறு பல இடங்களில் தொழிலாளர் பிரச்சனை பேசுகிறாங்க, தீர்க்குறாங்க, சாதகமான நிலை எடுக்கிறாங்க. பன்னாட்டு கம்பெனியாக இருக்கிற சாம்சங் நிறுவனத்தில் மட்டும் அந்த அணுகுமுறை சற்று மாறி இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய ஏற்பம். இல்லை, அந்நிய முதலீடு செய்யக்கூடிய அந்த நிறுவனம் நம்முடைய அரசாங்கத்தை இப்போ இன்றைக்கி உலக அளவில் இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் மத்திய அரசையும் மாநில அரசையும் அவங்களுடைய கைப்பாவையாக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதுக்கு நம்முடைய அரசுகள் துணை போகக்கூடாது என்பது தான் எங்களுடைய வற்புறுத்தல்.